சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அஞ்சலி, கன்சீவா இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அதனாலதான் உங்களை தூக்க வேண்டாம்னு சொன்னேன். சார், தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி வெயிட் எல்லாம் தூக்காதீங்க. சார், உங்களுக்கு எப்படி சார் இந்த விஷயம் தெரியும்? உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தப்போ டாக்டர் சொன்னாரு. ஏன் அஞ்சலி, இது ஏன் என்கிட்ட மறைச்சுங்க? நான் எப்படி சார் இத உங்ககிட்ட போய் சொல்லுவேன்? ஏன் சொன்னா என்ன? ஏங்க, ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு புதுசா வரப்போறதுங்கிறது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். அதை எப்படி சொல்றதுன்னு கேக்குறீங்க? சார், நான் இப்ப இருக்கிற நிலைமையில இதை எப்படி சார் நான் வெளியே சொல்ல முடியும்? ஏங்க சொல்ல முடியாது? உங்க ஹஸ்பண்டால பிறக்க போற புள்ள தானே, இதை சொல்றதுக்கு என்னங்க பயம்? இது ஏங்க யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்றீங்க? அஞ்சலி, இது உங்க குழந்தை. உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்குமான பிறக்க போற குழந்தை. இது ஏன் மறைக்கணும்னு நினைக்கிறீங்க? சார், ப்ளீஸ் சார், உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்தை தயவு செஞ்சு நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க சார். அஞ்சலி, இப்போ எதுக்கு என்கிட்ட நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க? இது நல்ல விஷயங்க. இது சொல்றதுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நீங்க கன்சீவா இருக்கிறது இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாததுனாலதான் உங்களுக்கு ஹெவியான வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க கன்சீவா இருக்கிறது தெரிஞ்சா எல்லாரும் உங்களை நல்லா பாத்துப்பாங்கங்க. இல்ல சார், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. நான் கன்சீவா இருக்கிறது இங்க உள்ளவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காது சார். இங்க நடக்கிறதே வேறையா இருக்கும். ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க?